ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 9/9/2024 15/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார், ராகு 12ஆம் இடத்துல அதாவது மீனத்தில் ராகு இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் துலா ராசி விசாக நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த வாரத்தில் இந்த துலா ராசியிலிருந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார். மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார். இதன் மூலியமாக துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 3 ராசிகள் முக்கியமாக போகிறது. துலா ராசி காத்தாலே வந்துடுறார். அவர் காத்தாலே விருச்சிக ராசிக்குள்ளே வந்துடுறார் துலா ராசியிலிருந்து சந்திரன். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி விரதம் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது 9ஆம் தேதி என்றைக்கு 9/9/2024 சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். முருகனுக்கு சஷ்டியில் விரதம் இருப்பா எல்லா விதமான தோஷங்களும் செல்லக்கூடியது. குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பிராப்திக்காக இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம். எதிரிகளை வெல்லக்கூடியது இந்த சஷ்டி விரதம். சஷ்டி விரதத்துக்கு விரதம் இருக்கும்பொழுது சஷ்டிக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு மனோதைரியமும் நிச்சயமான வெற்றியும் கிடைக்கும். எந்த ஒரு போட்டிகளாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடியது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுவும் முருகப்பெருமானை வழிபட்டு செல்பவர்களுக்கு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஆவணி மூலம் நட்சத்திரமே ரொம்பவும் விசேஷம். அதுவும் மார்கழி மூலம் அப்படின்னு மூல நட்சத்திரம்னு சொல்லணுன்னாலே பெரிய விசேஷம். அதாவது சரஸ்வதி தேவியின் பிறப்பு, அதை தவிர ஆஞ்சநேயரன் பிறந்த தினம் என்று சொல்லக்கூடியது ஆவணி மூலம் அதாவது மார்கழி மூலம் ரொம்பவும் விசேஷம். மூல நட்சத்திரம்னு எடுக்கும்பொழுது ஆவணி மூலத்தில் பார்த்தாலேயானால் சிவபெருமான் திருவிளையாடல் செய்த நிறைய விஷயங்கள் இந்த ஆவணி மூலத்தில் இருக்குது. அதனால் ரொம்ப விசேஷம் பெற்றது. மதுரை மீனாட்சி சுந்தரர் கோவிலில் ரொம்ப விசேஷம் 10 நாள் கொண்டாடக்கூடிய விசேஷமாக இருக்கும். இந்த ஆவணி மூலத்தில் பார்க்கும்பொழுது இந்த நரியை பரியாக மாற்றியது மாணிக்கவாசகருக்கு சொன்னது அதெல்லாம் இந்த ஆவணி மூலத்தில் தான் நடந்தது. ரொம்பவும் விசேஷமான நாளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம். இந்த வாரத்தில் பார்த்தாலேனா ஸ்ரவண நட்சத்திரம் 15ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பார்த்தாலேனா திருவோண நட்சத்திரம், ஓணம் பண்டிகை அன்றைக்கி. அது ஒரு பெரிய விசேஷம். கேரளாவில் பார்த்தாலேனா திருவோணம் பெரிய விசேஷமான பண்டிகை. என்ன திருவோணத்தில் அப்படின்னா மாபலி திருப்பி அதனுடைய மக்களை பார்க்க வராருன்றது எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாளாக வைக்கிறது அது திருவோணம். அது தவிர இந்த அத்திப்பூ கோலம் போடுறது அதெல்லாம் ரொம்ப விசேஷம் இருக்கும். அதே அன்றைக்கி வாமன ஜெயந்தி. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தது வாமன ஜெயந்தி. வாமனனாக குள்ள மனிதனாக பிறந்த பெருமாள் குள்ள மனிதனாக பிறந்ததாக சொல்லக்கூடியது வாமன ஜெயந்தி. ஸோ இந்த வாரம் வரக்கூடியது ரொம்பவும் விசேஷமான காலங்கள் இந்த 3. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தால் மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன். அவர் மறைந்திருக்கும் பொழுது மதி கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு. தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதை பண்ண வேண்டிய செயலாற்ற வேண்டிய கடமையாக இருந்ததே ஆனால் அது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை 9/9/2024 15/9/2024 வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனின் பெயர் அனுப்பி வைங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி, கிரகங்கள் சந்தி இதெல்லாம் என்னென்ன இருக்குன்றதை பார்த்து ஒரு பாதத்தில் இருக்கா இன்னொரு பாதத்தில் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், அதாவது மோர் தென் என்ன சொல்கிறது, ஒரு 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே இருக்கவாள்லாம் வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தியில் ரொம்பவும் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாமே அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா இன்னும் கோவிலில் போய். அதாவது துலா ராசி விசாக நட்சத்திரமா இல்லை விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமானே தெரியாது சில பேருக்கு. அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம் அப்படின்னு இதுப்பாக இருக்கும், கன்னியா ராசியா துலா ராசியான்றது தெரியாது, மிருகசீரிஷம் ரிஷபராசியா இல்லைன்னா மிதுன ராசியான்னு தெரியாது. இது நட்சத்திர சந்தியே. அதை தவிர ராசி சந்தி லக்ன சந்தியில் வந்து மாட்டிக்கும். லக்ன சந்தியில் பார்த்தோம்னா இவ என்ன லக்னம்னே தெரியாது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே மாறும். அதனால் வந்து இப்போ இந்த சந்தி இருக்கான்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அந்த சந்தி இருந்ததேனால் அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கு ஒரு ராசிக்கும் பார்த்தோம்னா ஒரு லக்னத்திற்கும் ஒரு சுபர் அசுபர்ன்றது வந்து லக்ன சுபர் லக்ன அசுபர்கள் தனித்தனியாக இருக்கா. அதனால் வந்து இப்போ துலா லக்னத்திற்கு உண்டான சுபர் வந்து விருச்சிக லக்னத்திற்கு இருக்க போகிறதில்ல. அதனால் மாற்றங்கள் நிறைய இருக்கும். அதன் மூலியமாக பார்த்தலையானால் எல்லாருமே வந்து துலா லக்னம் நினச்சிட்டு வந்து சுக்கிரனுடைய தசை நடக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும், மகா ஓகோன்வா. கடைசியில் பார்த்தா அவருக்கு வந்து விருச்சிகமாக இருக்கலாம். விருச்சிகமாக இருந்தது இல்லை, அவர் வந்து விருச்சிக லக்னத்தில் இருந்தாரேனால் கஷ்டமாக போகும். அவருக்கு செலவுகள் அதிகமாக, தேவையில்லாத விரை செலவுகள் கொஞ்சம் அதிகமாக, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக வரும். அதனால் எந்த லக்னம்ன்றதை முதல்ல தெரிஞ்சுட்டு அந்த லக்னத்துக்கு இந்த நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சுபரான்றதையும் தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களையும் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 9/9/2024 முதல் 15/9/2024 வரை உண்டான காலத்திற்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இளைய சகோதரத்தோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தலைன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால குழந்தை பிராப்திக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சற்று சங்கடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜாகிரதையாக இருங்கோ. அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரை அணுகி கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதும் சனி பகவான் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வக்கரகதியிலிருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சமசப்தம பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும். குழந்தை கர்ப்பம் அடைந்தவர்களுக்கு, அதாவது குழந்தை பிராப்திக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அபார்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்தை வந்து நல்ல சுபர்கள் பார்க்கல, அசுபரான சனி பகவான் பார்க்குறது அவருடைய பார்வை தீட்சணியும் நல்லதல்ல அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் வக்கரகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே பிரச்சனைகள் கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது நல்லது. உங்களுடைய அதாவது புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா புதிய வேலை அமையும். கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றங்கள் இருக்கும், வேலையில் புதிய ஏற்றங்கள் இருக்கும், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ப்ரமோஷன் கிடைச்சி அதில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய வியாபாரத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். ஏன்னா பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பார்த்தலையானால் 7ஆம் அதிபதி 7க்கு 12 வரைகிறதுனால சற்று செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வியாபார பார்ட்னர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வியாபாரத்துக்குன்னு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சனி பகவான் இருக்கார். 11ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தலையானால் பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரியான சம்பந்தத்தில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவா, அதை தவிர வந்து இந்த எஜுகேஷனல் ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி இந்த வாரத்தை வந்து 7ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். அதாவது துலாத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். 9ஆம் தேதி கார்த்தால ஒரு 9:15 மணியிலிருந்து 9ஆம் தேதி 9/9/2024 15/9/2024 வரலும் உண்டான பலன்களில் 9ஆம் தேதி கார்த்தால ஒரு 9:15 மணி வரலும் 9:15 மணி வரலும் வந்து சந்திர பகவான் துலாத்தில் இருக்கார். அதற்கு பிறகு விருச்சிகத்துக்கு போகிறார். 9:15 மணியிலிருந்து 11ஆம் தேதி அன்னைக்கு மாலை ஒரு 6 மணி வரலும் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். சந்திராஷ்டம காலமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சந்திராஷ்டமம் குருவினுடைய பார்வை இருக்குது. குரு சந்திர யோகம் அமைகிறது. இருந்தாலும்
புதிய முயற்சிகள் வேண்டாம், கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. யாரையும் நம்பி திடீர்னு வாக்கு கொடுக்கறது, அதை தவிர அவங்களுக்குன்னு கடன் கொடுக்கறது, அவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம். அதே மாதிரி லூஸ் ஸ்டாக்ஸ் விட்டு அதை தவிர இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அள்ளி மலர் கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் கொடுக்கறதும், இல்லைனா முருகன் கோவிலில் போய் ஒரு மஞ்சள் வஸ்திரம் போர்த்திட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி அதாவது மாலை ஒரு 6 மணியிலிருந்து 14ஆம் தேதி இரவு, அதாவது 14ஆம் தேதி அதிகாலை 00:15 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாள். 14ஆம் தேதி அதிகாலை வரலும் அந்த இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் பார்வை சமசப்தமத்தில் இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம் மேலே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடத்துல வேறு உங்களுக்கு அதாவது சந்திர பகவான் இருக்கிறதன் மூலியமாக ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் இருக்கிறது நல்ல விசேஷம். இதை தவிர பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தந்தையினுடைய உடல் நலத்தை நல்ல ஏற்றத்தை கொடுப்பார். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 14ஆம் தேதி அர்லி மார்னிங்கிலிருந்து 16ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மனசில் நல்ல கம்பீரமான விஷயங்கள் தோன்றும். அது தவிர தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குருவின் பார்வை 10ஆம் இடத்துல உழறதுனாலையும் சந்திர பகவான் 7ஆம் இடத்துல அதாவது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அவரே சப்தம பார்வையில் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரம் சஷ்டி விரதமும் வருது. அதனால் அவசியமாக முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.